உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2026 எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்போ 2026 நோக்கி தான் இருக்குது. அரசியல் களமும் 2026 தான், வாழ்க்கையோட எதிர்காலமும் 2026 தான். அப்போ இந்த 2026 வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான், ராகு பகவான், இவர்களை வச்சு தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம். ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசியிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா 2026 ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். குரு பெயர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வரும். அதற்கு பிறகு குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குருவுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா 3 இடங்களில் பயணம் செய்கிறார். அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு, கேது பகவான். ராகு பகவான் பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு, அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 5ஆம் தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார். கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடக ராசியை நோக்கி பயணிப்பார். இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள். ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, நம்ம ரிஷப ராசிக்காரங்க வேலையிலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, தொழிலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. ரெண்டில் எதை பண்ணாலும் உங்களுக்கு போராட்டமே இருக்குது. எதை செஞ்சாலும் குத்தங்காங்க. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடினா குத்தம். என்னடா எல்லா விஷயத்தையும் குத்தம் சொன்னால் எப்படி வாழ்கிறது? ஊரில் இருக்கலாமா, ஊரை விட்டே போயிடலாமாங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் கடந்த காலங்களை சமாளித்து வந்துக்கிறீங்க. மன அழுத்தத்துக்கு பஞ்சமே இல்லை. பல முயற்சி எடுத்தும் போராட்டமே. ஸோ இப்படிலாம் எந்த பக்கம் போனாலும் டிராஃபிக் ஜாமாக இருக்கிற மாதிரி உங்களை லாக் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க. உங்களுடைய மன அழுத்தம் ரிலீஸ், கடன் பிரச்சனை ரிலீஸ், உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ரிலீஸ். இத்தனை ரிலீஸ் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் தாராளமாக கொடுக்குது. உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் என்பது உறுதியாக உண்டு. நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அங்கே மகிழ்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். யாருக்கு? மற்றவங்களுக்கு. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அப்படியே உயிருக்கு உயிராக வேலை வைப்பீங்க. உங்களுடைய அதான் சொல்ல நாடி நரம்பு எல்லாமே வேலையில் இணைஞ்சு நிற்கும். ஆனால் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. சும்மா சாதாரணமாக ஒரு வேலை பார்க்குற நபர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அப்பயும் கூட கண்டுக்கிற மாட்டீங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, நமக்கு ஒரு மரியாதை எப்போயா கிடைக்கும்னு எதிர்பார்ப்போடு தான் இருக்கீங்க. ஏமாற்றம் தான் அதிகமாக கிடச்சி. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய திறமைக்கேற்ற, உங்களுடைய செயல்பாடுக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்க போது தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. ஸோ உங்களை நிறையா விஷயங்களை ஆசைகளை தூண்டி லாக் பண்ணாங்க. இப்போ குருவோடைய பரிபூர்ண பார்வை நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உள்ள போகுது. ஸோ குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கும்ப ராசியை பார்க்கும்பொழுது தொழிலே ஸ்டாண்டர்ட், இப்படி தான் பண்ணணும், இதை கரெக்டாக பண்ணணும், இப்படி பண்ண வெற்றி அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுடைய அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தடைகள் இருக்குது. உங்களால் அரசாங்க வேலைக்கு வாங்க முடியல, எப்படியா அரசாங்க வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயமாக இந்த 2026 உங்களுக்கு அரசாங்க வேலைக்கான முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போது. சகோதரர்கள் மூலமாக சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை உருவாக போகுது. இவனால் உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள்லாம் நிறைய சகோதரிகள் பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இப்போ சரியாகி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றம் கொடுக்க போகிறாங்க. நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் என்பது ஒரு கூட்டமே இருக்கும். அந்த கூட்டம்லாம் எதுக்காக இருக்குன்னா உங்கள்கிட்ட உள்ள வைப்ரேஷன் எடுத்துக்கிறதுக்காக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பழைய உங்களை உபயோகப்படுத்துகிற நபர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இருக்கிற நண்பர்கள் மூலமாக, நேர்மையான உண்மையான பாசம் வச்ச நண்பர்கள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். சரி, இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும். அம்மாவுடைய உறவுகள் மூலமாக மாற்றம் கிடைக்கும். ஸோ கடன் பிரச்சனை விலகுது. இதை தாண்டி நன்மையான விஷயங்கள் இவ்வளோ நடக்கும்போது கவனமான விஷயம் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. முதல் விஷயம், வண்டி வாகனங்களில் நீங்கள் கவனமாக போகணும். நைட் நேரத்தில் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி ஓட்டக்கூடாது, வேறு யாரையா ஓட்ட சொல்லுங்கள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்க, பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிடக்கூடாது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாற்றத்தை சந்தித்தது போதும்.
காதலில் சிக்கி தவிச்சு நீங்கள் பட்ட சின்னாபின்னமானது போதும். சரியா? காதல்னு சொல்லி வந்தால் கண்டுக்கிறாமல் போயிருங்க. வேண்டாண்டா சாமி, ஏற்கனவே வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது, இது எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல, நான் யாரையும் நம்பலைப்பா, நாங்கள் ஆட்டி என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எங்கே அடி வாங்குறீங்கன்னா அன்பு காதல் இந்த ரெண்டில் தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ அதில் மாட்டிக்கிறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹெல்த்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை ஃபால்ட் வருதுன்னா, வேலையை மட்டும் பார்க்குறேன், என் தொழிலை மட்டும் பார்க்குறேன்னு இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்கள். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். சரி, இந்த 2026 நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா, மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி கைப்பற்றிக்கோங்க. தாயே, நீ தான் எனக்கு உறுதுணை, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு, ஓகேவா, மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு 8 to 9 மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் தீபம் போட்டு மனசார வழிபாடு செய்யும்போது உங்கள் லைஃப்பில் அந்த தீப ஒளியோட பிரகாசமும் மகாலட்சுமியோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அம்மாவுடைய உறவுகள் மூலமாக மாற்றம் கிடைக்கும். ஸோ கடன் பிரச்சனை விலகுது. இதை தாண்டி நன்மையான விஷயங்கள் இவ்வளோ நடக்கும்போது கவனமான விஷயம் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. முதல் விஷயம், வண்டி வாகனங்களில் நீங்கள் கவனமாக போகணும். நைட் நேரத்தில் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி ஓட்டக்கூடாது, வேறு யாரையா ஓட்ட சொல்லுங்கள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்க, பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிடக்கூடாது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாற்றத்தை சந்தித்தது போதும். காதலில் சிக்கி தவிச்சு நீங்கள் பட்ட சின்னாபின்னமானது போதும். சரியா? காதல்னு சொல்லி வந்தால் கண்டுக்கிறாமல் போயிருங்க. வேண்டாண்டா சாமி, ஏற்கனவே வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது, இது எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல, நான் யாரையும் நம்பலைப்பா, நாங்கள் ஆட்டி என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எங்கே அடி வாங்குறீங்கன்னா அன்பு காதல் இந்த ரெண்டில் தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ அதில் மாட்டிக்கிறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹெல்த்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை ஃபால்ட் வருதுன்னா, வேலையை மட்டும் பார்க்குறேன், என் தொழிலை மட்டும் பார்க்குறேன்னு இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்கள். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். சரி, இந்த 2026 நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா, மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி கைப்பற்றிக்கோங்க. தாயே, நீ தான் எனக்கு உறுதுணை, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு, ஓகேவா, மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு 8 to 9 மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் தீபம் போட்டு மனசார வழிபாடு செய்யும்போது உங்கள் லைஃப்பில் அந்த தீப ஒளியோட பிரகாசமும் மகாலட்சுமியோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன்.